ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இந்த வாரம் நாட்டுக்குத்து ரவுண்டு. இந்த நாட்டுக்குத்து ரவுண்ட்ல மொத்தம் 4 ஜோடி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் வாங்கி இருப்பாங்க. நேத்து 2 ஜோடி எல்லோ லைட் வாங்கி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சஞ்சய் அண்ட் ஆதிரா, பீட்ரிக்ஸ் அண்ட் அக்ஷிதா இந்த 2 ஜோடியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் வாங்கி இருப்பாங்க. இப்ப 3 பேரை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பி இருப்பாங்க. நேத்து எல்லோ லைட் வாங்கின பிரதீப் மற்றும் பிரியங்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை விட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனதுனால எல்லோ லைட் வாங்கி இருந்தாலும் டேஞ்சர் ஜோனுக்கு போகவே இல்ல. மீதி இருக்கிற 3 ஜோடி சஞ்சய், ஆதிரா, பீட்ரிக்ஸ், அக்ஷிதா, அதுக்கப்புறம் அபினவ், ராணிகுமாரி இந்த 3 ஜோடியும் டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்க. இவங்களுக்கு மீதி இருக்கிற 7 ஜோடி வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அபினவ், ராணிகுமாரிக்கு தான் 3 கத்தி குத்து விழுந்திருந்தது. ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். அதே மாதிரி பீட்ரிக்ஸ், அக்ஷிதாவுக்கு 2 கத்தி குத்தும், சஞ்சய், ஆதிராவுக்கு 1 கத்தி குத்தும் இருந்துச்சு. இந்த வார டாப் ஜோடியா வந்த நம்ம அவினாஷ், டீசல் இவங்க 2 பேரும் சேர்ந்து பீட்ரிக்ஸ், அக்ஷிதாவோட கத்தியில இருந்து ஒண்ணு உருவிட்டாங்க. அவங்களுக்கும் 1 கத்தி குத்து ஆயிடுச்சு. மீதி 3 கத்தி குத்தோட நம்ம அபினவ், ராணிகுமாரி தான் என்கவுண்டர் ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இத நடுவர்கள் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இவங்க நான் இந்த 3 பேர்ல இவங்களுக்கு தான் நாங்க டாப் ஸ்கோர் கொடுத்திருந்தோம். ஆனா அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க கத்தி குத்து கொடுத்திருக்கீங்க. என்ன காரணம்னு கேள்வி கேட்டு ஒரு பிக் பாஸ்ல எப்படி சம்பவம் நடக்குமோ அதே மாதிரி நடந்துச்சு. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அபினவ், ராணிகுமாரிய சேவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் சொல்லிட்டாரு. நீங்களா இப்படி ஒரு குறைய கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த வாரம் நான் குறைய கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. சின்னதா மிஸ்டேக் பண்ணாலும் அதை ஒரு குறையா எடுத்து நான் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.